ஹாய் மேம். ஹாய். மேம், மெயினான ஒரு விஷயம் வேற ஒன்றும் இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு லாஸ்ட் இயர் அவனுக்கு ஒரு லைட்டாக கேன்சர் மாதிரி வந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ க்யூர் ஆகிட்டாங்க. ஆனால் அவனோட கால் மட்டும் ரொம்ப வீக்கமாக இருக்குது மேம். பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன காரணமாக இருக்கும்? இது லிம்ஃபெடிமாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மேம், லிம்ஃபெடிமா என்ன மேம்? அதாவது லிம்ஃபெடிமா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புல வந்து லிம்ஃபுங்கிற திரவம் கை கால்களில் தேங்கி நின்று வீங்கிறது தான் லிம்ஃபெடிமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் வரலாம். ஓகே. யூஸ்வலாக வந்து நம்ம உடம்புல ஆர்ட்ரி வெயின்லாம் இருக்கிறது மாதிரி இந்த லிம்ஃப் கொண்டு போகிறதுக்கு, நம்ம லிம்ஃபை வந்து கை கால்கள்ல இருந்து கொண்டு போகிறதுக்கு லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்னு நிறைய வெசல்ஸ் அங்கே பாடியில் இருக்கும். இந்த வெசல்ஸ்ல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாட்டினா ஏதாவது குறைபாடுகளோ இல்லை லிம்ஃப் நோட்ஸ், அந்த லிம்ஃபை வந்து இடையில செக் போஸ்ட் மாதிரி இருக்கிற லிம்ஃப் நோட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் இந்த லிம்ஃப் வந்து கால்களில் கைகளில் தேங்கி வீக்கம் வரும். இது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன மேம்? இந்த லிம்ஃபெடிமா அப்படிங்கிறது சில பேருக்கு பிறப்பிலேயே வரலாம். இதை வந்து நம்ம பிரைமரி லிம்ஃபெடிமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரைமரி லிம்ஃபெடிமாவில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது குழந்தைங்க நடக்கிற பருவத்தில் வர்ற கால் வீக்கத்தை நம்ம வந்து கன்ஜெனிட்டல் லிம்ஃபெடிமா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு அடலசன்ட் ஏஜ், ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த கால் வீக்கம் ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து நம்ம லிம்ஃபெடிமா ப்ரீகாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதே இது ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே சில பேருக்கு வரும். கொஞ்சம் பாடி வெயிட் போட்டதுக்கப்புறமா அந்த லிம்ஃபெடிமா வர ஆரம்பிச்சதுன்னா இது லிம்ஃபெடிமா டாடான்னு சொல்லலாம். இது தவிர நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொன்ன மாதிரி புற்றுநோய் சிகிச்சைக்கு அப்புறம் ரொம்ப காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமா இல்லை கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ கொடுத்ததுக்கு அப்புறமா கையிலையோ கால்லையோ வீக்கம் ஏற்படலாம். இது வந்து இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸை வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றுறதுனாலயோ இல்லை டேமேஜ் ஃப்ரம் ரேடியேஷன் அதனாலையும் இந்த லிம்ஃபெடிமா ஏற்படுது. இது தவிர இன்னொரு இன்ஃபெக்ஷன்னால லைக் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த யானைக்கால் நோய், இதில் ஏற்படுற அந்த பாரசைட் இன்ஃபெக்ஷன்னாலையும் லிம்ஃபெடிமா ஏற்படலாம். இதுவும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவியரான ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், மேஜர் ஆக்சிடென்ட்ஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தசைகள் ரொம்ப செதஞ்சு போயிருந்ததுன்னா அதனாலேயும் லிம்ஃபெடிமா வரும். மேம், லிம்ஃபெடிமா ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேம்? சில பேருக்கு காலில் வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லாட்டி ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கைகளில் வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கி எழும்பும்போது கம்ப்ளீட்டாக கம்மி ஆகிருக்கும். ஆனால் அதே நேரம் அவங்க பகலில் ஃபுல்லாக நடக்கிறதுனால மற்ற வேலைகள்லாம் செய்யும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீக்கத்தோடு இருக்கும் கைகளும் கால்களும். இப்படி இருக்கிறத வந்து நம்ம லிம்ஃபெடிமாவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த கண்டிஷன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த அவங்க தூங்கி எழும்பும்போது கம்மி ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது நடக்காது. கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்க தூங்கி எழும்புனா கூட அந்த வீக்கம் வத்தாது. அதனால அந்த தோல் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப தடியாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப திக்காகவும் ரொம்ப டார்க்காக பிளாக்காக ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புண்கள் ஏற்படும். இந்த கால் வீக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்போது நிறைய அல்சர்ஸ் ஏற்பட்டு அந்த அல்சர்ஸ்லேருந்து வாட்டரி டிஸ்சார்ஜ் மாதிரி வந்துட்டே இருக்கலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குளிர் காய்ச்சல், சில்ஸோடு சேர்ந்து ஃபீவர் வர்றது, அப்புறம் அந்த தோல் நல்லா ரெட்டாக மாறுறது, இல்லாட்டினா நல்ல வலியோடு அந்த கால் வீக்கம் வர்றது, இதெல்லாம் கூட லிம்ஃபெடிமாவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸோடு அவங்க வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மேம், இந்த நோயை குணப்படுத்த ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா மேம்? இந்த லிம்ஃபெடிமாவை பொறுத்தவரையில் நம்ம இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி நம்மளால் கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. அண்ட் நம்ம இப்போ இருக்கிற சிகிச்சை முறைகள் மூலமாக அந்த லிம்ஃபெடிமாவை ஓரளவுக்கு ரொம்ப மோசமாகாமல் ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஜில் வச்சிட்ருக்கலாம். அப்படி இந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறது மூலமாக என்ன பண்ணலாம்னா லிம்ஃபெடிமா இன்னும் வேர்சன் ஆகாமல், அதாவது இன்னும் மோசமான கண்டிஷனில் அந்த ஸ்கின்னு லெக்கோட ஷேப் எல்லாம் மாறாமல் நம்மளால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுலேயும் மேனுவல் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு ஒன்று பண்ணுவோம். இது வந்து அவங்க வந்து லிம்ஃபெடிமா பாதித்தவங்க வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி முதலே கொடுத்துடுவோம். அதில் என்ன பண்ணுவோம்னா அந்த லிம்ஃபெடிமா அஃபெக்ட் ஆன லெக்கையோ கையையோ ப்ராப்பரான மெத்தட் மூலமாக மசாஜ் பண்ணி இந்த கால் வீக்கத்தை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ண முடியும். அண்ட் இது தவிர இதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில் நுமேட்டிக் கம்ப்ரெஷன் பம்ப்ஸ் மூலமாக லிம்ஃபெடிமா அஃபெக்ட் ஆன லெக்கை மசாஜ், ஒரு திக் மெஷின் மூலமாக அதை மசாஜ் பண்ணி இமீடியட்டாக ஒரு 10-15 மினிட்ஸில் அந்த வீக்கம் ஃபுல்லாத்தையும் கம்மி பண்ணிடலாம். பட் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் கார்மெண்ட் ஒன்று அவங்க போட்டுக்கணும். இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட் அவங்க பகலில் ஃபுல்லாக கண்டிப்பாக வியர் பண்ணியிருக்கணும். நைட் அவங்க அதை எடுத்துகிட்டு காலை தூக்கி வச்சு தூங்குறது மூலமாக திருப்பி லிம்ஃபெடிமா அஃபெக்ட் ஆகாது.
அண்ட் இது தவிர ஆப்ரேஷன் பண்ணுற வாய்ப்புகளும் இருக்குது. சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்மளால் வந்து சில குறிப்பிட்ட சர்ஜரிஸ் லைக் லிம்ஃபாட்டிக்கோ, வீனஸ் பைபாஸ், இல்லாட்டினா லிம்ஃப் நோட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த லிம்ஃப் நோட் ட்ரான்ஸ்ஃபர் பொதுவாக நீங்கள் சொன்னீங்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அவங்களுக்குலாம் தேவைப்படலாம். கீமோ ரேடியேஷன் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்த லிம்ஃப் நோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக இந்த வீக்கம் கம்ப்ளீட்டாக கம்மியாகிறதுக்கு நம்மளால் சர்ஜரி பண்ணி கொண்டு வர முடியும். பட் வாட் எவர் இட் இஸ், நம்மளால் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது. அவங்க லைஃப் லாங் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஆஃப்டர் சர்ஜரி கூட அவங்க வந்து கம்ப்ரெஷன் கார்மெண்ட் போட்டுக்கணும், இல்லை மசாஜ் பண்ணி ப்ராப்பராக கேர் பண்ணிக்கணும். அண்ட் இதுவும் இல்லை, இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன சின்ன இன்ஜுரிஸ் ஏற்பட்டாலோ, ஏதாவது சின்ன இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ இந்த லிம்ஃபெடிமா இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வெயிட் ரிடக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காரக்கூடாது. இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதெல்லாம் இருந்தால் லிம்ஃபெடிமாவை குணப்படுத்த முடியாட்டியும் நம்மளால் ப்ராப்பராக நார்மல் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே.